முனியம்மா வந்து ஒரு பக்கா ஃபேக்கு. அவங்க வந்து ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ள ஒரு ஆளு. அவங்க என்ன கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கிரீன் கார்டு குடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்து பயங்கரமா வந்து கொந்தளிச்சு பேபி வந்து முனியம்மாவ பத்தி சொன்ன ஒரு கதைய தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 14வது எபிசோட்ல வந்து நடக்குது. ஆல்ரெடி முனியம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆன் ஹோல்ட் போட்டிருந்தாங்க. பட் இன்னைக்கு எடுத்த உடனே வந்து அவங்க குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு கார்டை குடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டை குடுத்த உடனே முனியம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து முனியம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா எல்லாருமே ப்ளே பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்மளோட குணத்தை வந்து இந்த இடத்துல வந்து காட்டணும். அதுதான் வந்து முக்கியம். என்ன தோணுதோ அதை வந்து நம்ம டக்குன்னு வந்து பேசிடணும். மனசில் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து முனியம்மா வந்து கிளம்ப சொல்லிடுறாங்க, போயிடுறாங்க. அப்போ போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ராஜு வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. பேபியை பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பேபியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்போ பேபியோட ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து முனியம்மா மேலே ஒரு கோவமாக இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷனை வந்து அந்த இடத்துல காட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ராஜு வந்து கேட்குறாப்புல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க எதுவுமே செஞ்சு கிளிக்கல, அவங்களுக்கு எதுக்கு க்ரீன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து பேபி சொல்கிறாங்க. ஒரு டாஸ்க்கு கூட வந்து பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு அந்த சேர்த்த டாஸ்க்கில் அவங்க மேலே கொஞ்சம் சேர் கூட வந்து படலை. அவங்களுக்கு எப்படி க்ரீன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. உடனே வந்து ஜார்ஜ் வந்து எழுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முனியம்மா வந்து பிக் பாஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க வந்து ஒரு விஷயத்த எங்கே சொன்னால் பிரச்சனையாகும், எந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்த மாற்றணும், கிளவராக வந்து அவங்க வந்து டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிக் பாஸ்க்கு ஒரு பக்காவான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேபி அதுக்கு ரிப்ளை என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமாம் முனியம்மா செம்ம கிரிமினல் மைண்டாக இருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்து நேர்மையாக ப்ளே பண்ணீங்க. ஆனால் முனியம்மாலாம் வந்து பிக் பாஸ் போனால் ஒரே வாரத்தில் வந்து ஓட்டை குத்தி நாங்கள் வந்து வெளியே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேபி வந்து செம கோவமாக சொல்கிறாங்க. அவங்க வந்து டூப்ளிகேட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக ஃபேக்காக இருக்காங்க முனியம்மா. உள்ளே போய் அவங்கள வந்து நான் கண்டிப்பாக உள்ளே போனேன் அப்படின்னா வச்சு செய்வேன். அவங்களோட முகத்திரையை வந்து நான் கிழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேபி வந்து பார்த்திங்கன்னா முனியம்மாவை பற்றி பரபரப்பாக சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இவங்க 2 பேருக்கும் ஏதோ வாய்க்கா தகராறா இல்லை என்னன்னு தெரியல. பட் இவங்க 2 பேருக்குள்ளே ஃபர்ஸ்ட்லேருந்தே எந்த ஒரு பிரச்சனையும் போகிற மாதிரி நம்மளுக்கு விசிபிளாக தெரியல. பட் உள்ளே இன்டர்னலாக ஏதோ நடந்திருக்கும் போல். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்தது பார்க்க முடிஞ்சுது. பட் உள்ளே போனால் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.